சாய்ராம். 1973 பிருந்தாவனில் ஒரு நாள் சுவாமி ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்தார். அதை ரத்தன்லால் ஆண்டி நோட்டீஸ் பண்ணாங்க. அவங்க சுவாமி கிட்ட போய் கேட்டாங்க, சுவாமி என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. ஆமாம், சம்மர் கோர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு தேவையான அரிசி இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சுவாமி சொன்னார். அன்னைக்கு ஈவினிங் சம்மர் கோர்ஸோட ஸ்டார்டிங். என்ன ஆயிருந்தது அப்படின்னா, அரிசி எடுத்துட்டு வர ட்ரக்கு லேண்ட்ஸ்லைட்ல ஒரு இடத்துல சிக்கிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ப்ரொசீட் ஆக முடியல. அதனால பிருந்தாவன் ஆசிரமுக்கு சேரலை. அதனால தான் சுவாமி ரொம்ப கவலையாக இருந்தார். ரத்தன்லால் ஆண்டி உடனே சுவாமி கிட்ட, சுவாமி கவலைப்படாதீங்க, நான் எதான் பண்ணி இந்த ப்ராப்ளமை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை என்ன பண்ண போகிறோம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சுவாமி கிட்ட இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட டிரைவரை பெங்களூர் சிட்டிக்கு அமிச்சாங்க. அரிசி, தயிர், ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ கிடைக்குதோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் வாங்கிட்டு வந்துட்டாரு. டின்னர் எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க. நைட்டு 8:30 மணிக்கு மேலே, ஐயோ நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. சரின்னு சுவாமி கிட்ட போய் கேட்டாங்க. சுவாமி அதையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு இவங்க ரவையை எப்படியோ ரெடி பண்ணி அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயார் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் அந்த பிரேக்ஃபாஸ்ட் செஷன் முடிஞ்ச அப்புறம் சுவாமி கிட்ட போய் கேட்டாங்க, சுவாமி ரிமைனிங் டேஸ் ஆஃப் த சம்மர் கோர்ஸுக்கு நீங்கள் எல்லாம் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி உடனே அதுவும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் அவங்க கிட்ட ஒன்றும் சொல்லலை. பட் அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லிட்டார் சுவாமி. அதனால சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. நிறைய வேலை பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய ப்ரொவிஷன்ஸ் தேவை இருந்தது, நிறைய குவான்டிட்டிஸ் தேவை இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி, ஃப்ரெஷ்ஷாக பால், இதெல்லாம் தேவை இருந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே பெல்தூர் அப்படிங்கிற ஒரு நியர்பை வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட பேசி நெகோஷியேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக டெய்லி காய்கறி அனுப்பும்படியாக ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜாவா, அவர் தான் ஜாய் ஐஸ்கிரீமோட ஓனர், நம்ம சுவாமியோட டிவோட்டி, அவர்கிட்ட பேசி ஃப்ரெஷ்ஷாக பால் அனுப்ப சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணி அந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ஸோ சம்மர் கோர்ஸ் ஒரு 3 வாரம் நல்லபடியாக எல்லாம் போச்சு. ஒரு நாள் இவங்க சுவாமிக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க. அப்போ மைண்டில் ஒரு தாட், அன்னைக்கு சுவாமி எவ்வளோ டென்ஷனாக இருந்தார், நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர் பண்ணலைன்னா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், நம்ம இல்லைன்னா இந்த சம்மர் கோர்ஸோட ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரே தாட் வந்தது. உடனே அந்த தாட்டும் போயிடுச்சு. சுவாமிக்கு சாப்பாடு பரிமாறி முடிச்சாங்க. சுவாமியும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் மற்ற கெஸ்ட்க்கு இவங்க சர்வ் பண்ண போறாங்க. அப்போ திடீர்னு முதுகு பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில துடிச்சு போயிட்டாங்க. அவங்களால நகரவே முடியல. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு ரூமுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. டாக்டர்ஸ் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சுவாமிக்கு டெய்லி சமைச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் சம்மர் கோர்ஸுக்கு வேண்டிய ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். இது தவிர இவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி படுத்துட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒன்றுமே பண்ண முடியல, அவங்களால நகர முடியல, சுவாமியை போய் பார்க்கவும் முடியல. ஆனால் நம்ம சுவாமி ரொம்ப அன்போட இவங்களை பற்றி மற்ற டிவோட்டீஸ் கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டே இருந்தார். 6 நாள் இப்படியே போச்சு. ஒரு நாள் அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கே சுவாமி வந்தார். விபூதி சிருஷ்டி பண்ணி அவங்க முதுகில் தடவி விட்டு பிளஸ் பண்ணிட்டு கிளம்பினார். ஒரு 2 மணி நேரத்துலேயே இவங்களுக்கு வலி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்கே நடக்க முடிஞ்சுது. அன்னைக்கு இவங்க அவங்க வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக சுவாமியோட டிஸ்கோர்ஸை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதெல்லாம் எதுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சின்ன ஈகோயிஸ்டிக் தாட், நம்ம இல்லைன்னா இந்த சம்மர் கோர்ஸோட ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உடனே அந்த முதுகு வலி வந்தது. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய லெசன். ஸோ நம்ம ஒரு வேலைன்னு சுவாமிக்கு பண்ணணும்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அலர்ட்டாக இருந்தால் போராதுங்க, நம்ம ஸ்பிரிச்சுவலாக அலர்ட்டாக இருக்கணும். இந்த இன்சிடென்ட் பற்றி ரத்தன்லால் ஆண்டியா அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் இந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸோடு இருக்கணும். எது நடந்தாலும் சுவாமியோட வில் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். எதையுமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டிவோட்டீஸோட லைஃப்லேருந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் எந்தெந்த விஷயத்தை பற்றிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம் இல்லையா. சுவாமிக்கு நம்மளோட ஈகோவை ரிமூவ் பண்ணி நம்மளை நல்ல பியூராக்கி அவரோட சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே குறிக்கோள் இல்லையா. அப்போ தானே நம்ம அவரோட ஒரு டியர் டிவோட்டி ஆக முடியும். ஜெம் ஆஃப் அ டிவோட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்ஸஸ் ரத்தன்லாலோட லைஃப்லேருந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்சிடென்டலி இன்னைக்கு March 12 இவங்களோட நினைவு நாள்.
ஆமாங்க, மார்ச் 12, 2017 அன்னைக்கு தான் இவங்க சுவாமியோட பாதத்தை அடைஞ்சாங்க. இவங்க ஒரு அம்மாவா சுவாமியை எவ்வளோ அன்போட பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட ப்ரோஆக்டிவ்னஸ், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். சுவாமி அவங்களோட லைஃப் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குற லைஃப் லெசன்ஸ் வந்து ஏராளம். இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நம்ம கேட்டால் மட்டும் போராது, நம்ம லைஃப்லயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போதானே சுவாமிக்கு ஒரு டியர் டிவோட்டியா ஆக முடியும். சுவாமி தான் எல்லாமே பண்றார். அவர் கையில நம்ம வெறும் ஒரு ஃப்ளூட், வெறும் ஒரு கருவி தான் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரத்தன்லால் ஆண்டி பத்தி உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ற இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்த நம்ம சுவாமிக்கு எங்க மனமார்ந்த நன்றி. ஜெய் சாய்ராம்.